Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரவுண்ட் 1க்கான லாஸ்ட் டே, தேர்ட் டேல இருக்கும் சாய்ஸ் ஃபில்லிங்ல. இன்னைக்கு சாய்ஸ் லாக் அப்படிங்கறாங்க. ஆட்டோமேட்டடா லாக் ஆகுமா கேட்டா ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. அது சொல்றதுக்கு தான் வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு இந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணி எல்லாத்துக்கும் போய் சேரும். ஏன்னா ரொம்ப முக்கியமான விஷயம் இங்க நம்ம பேச போறோம். ரவுண்ட் 1 எல்லாம் முடிஞ்சு. இது ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, லைக் பண்ணுங்க. என்னன்னா இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் பாருங்கள், ஒரு 2 மணிக்கு நீங்கள் 2 மணிக்குள்ளார லாக் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அவசரப்படத்தில் யாராவது வைக்கலன்னா வச்சுட்டு பொறுமையாக லாக் பண்ணுங்கள். ஏன் லாக் பண்ண சொல்கிறேன்னா, ஐடி பாஸ்வேர்டு நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தால், இல்லை எங்கேயாவது நீங்கள் ப்ரௌசிங் சென்டர்லையோ ஏதோ வச்சுருந்தால், இல்லை எங்கேயாவது தேர்ட் பார்ட்டிஸ் கொடுத்துருந்தா நீங்கள் லாக் பண்ணலைன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா லாஸ்ட் மினிட்ல உங்கள் ஆர்டர்ஸை 1 2 3 தேர்டாக இருக்க காலேஜ் ஃபஸ்ட்டில் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி நம்ம என்ன பண்ணிடுவாங்கன்னா லாக் பண்ண முடியாது, லாக் பண்ண ஓடிபி கேட்கல, அதனால் அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆனால் அடுத்த நாள் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் அதிர்ச்சியான ஒரு காலேஜ் கிடைக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். அதே மாதிரி நாட் அலர்ட்டட் நாளைக்கு வந்தால் என்ன சார் பண்ணுறது? டென்டேட்டிவ் அலாட் கன்ஃபர்மேஷன் வராத மாதிரி பண்ணுங்கள். ஏன் வந்தால் என்ன பண்ணுறது யோசிக்க, வராத மாதிரி பண்ணுங்கள். சாய்ஸஸ் அதிகமாக கொடுங்க. வேணுங்கிற காலேஜ் ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு மாதிரி நம்ம கட் ஆஃப் கிடைக்கிற மாதிரி காலேஜ் இருக்கும், அதுக்கப்புறம் கண்டிப்பாக கிடைக்கிற மாதிரி காலேஜ் வேணுமோ வேண்டாமோ வச்சுருங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, நாட் அலர்ட் வந்து நீங்கள் அடுத்த ரவுண்டு போகிறக்கு இந்த ரவுண்டிலே நீங்கள் வந்து நல்லபடியாக சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணி கிடைக்கலாம். முக்கியமாக இந்த 185லேருந்து 179 வரவங்க ரொம்ப அலட்சியமாக இருக்கீங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. சாய்ஸஸ் ஏன் கம்மியாக வைக்கிறீங்கன்னு தெரியல. நான் டெய்லி சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன், ஆனால் கம்மியாக தான் வைக்கிறீங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் நாளைக்கு வருது. அதை பற்றி அடுத்த வீடியோ நான் சொல்லுவேன், என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ சாய்ஸ் ஃபில்லிங்க்கு சாய்ஸ் லாக்கு ஹெல்ப் வேணும். ஏன்னா நான் வந்து நிறைய பேர்த்துக்கு சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தேன். என்னுடைய டீம்மேட்ஸ் பண்ணியிருந்தாங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அவங்க நம்பர்ஸ் வச்சுருக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த நம்பரை கூப்பிட்டுட்டு உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் லாஸ்ட் டைமில் உங்களுக்கு சாய்ஸ் ஆர்டர் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். சாய்ஸ் லாக் பண்ணுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. நான் இன்சிஸ்ட் பண்ண மாட்டாங்க, ரொம்ப கட்டாயப்படுத்த மாட்டாங்க. நீங்கள் பண்ணிட்டீங்களா வெரிஃபை பண்ணுவாங்க. ஏன்னா எங்ககிட்ட நீங்கள் ஹெல்ப் பெற்றிருக்கீங்க, அதனால் ஹெல்ப் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் கிடையாது. அண்ட் ப்ளஸ் சாய்ஸ் ஃபில்லிங்க்கு யாருக்காவது வந்து பார்த்தீங்கன்னா டவுட் இன்னும் இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு கேட்டுக்கலாம், வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணி கேட்டுக்கலாம். நம்பர் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ 2 மணிக்குள்ளே நீங்கள் பண்ணிவிடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். முடிஞ்ச அளவுக்கு இப்போ 1.5 மணி நேரம் தான் இருக்குது. ஸோ பொறுமையாக நீங்கள் பண்ணுங்கள். ஏன்னா சர்வர் இஷ்யூ கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில டைம் இந்த 4 மணி 3 மணி ஆகும்போது சர்வர் இஷ்யூ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இஷ்யூ வந்தால் என்ன சார் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி எல்லாருமே ஒரே டைமில் யூஸ் பண்ணுறதுனால மேபி ஒரு ஸ்டக்கப் ஆகலாம், ஹேங் ஆகலாம் அந்த மாதிரி. பட் மோரோவர் வராது. சில டைம் பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு மேலே லாக்கே ஆகாது. ஏன் லாக் ஆகலை, ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகாது. அப்படியே விட்டுருங்க, அது பாட்டுக்கு லாக் ஆகிடும். ஏன்னா அடுத்த நாள் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வரும். அந்த அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷனில் ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸ் தான் கிடைக்கும். அந்த ஒரு காலேஜ் ஒரு கோர்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். நீங்கள் எவ்வளவோ சாய்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன் 500 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், 1000 சாய்ஸ் கொடுத்துக்கலாம், எவ்வளவோ சாய்ஸ் கொடுத்துக்கலாம். நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஒரு சாய்ஸ் தான் கிடைக்கும். என்ன கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்கு, ஓசியில் அலர்ட் ஆயிருக்கா, உங்கள் கம்யூனிட்டியில் அலர்ட் ஆயிருக்கா, எல்லாமே வந்துடும். நாளைக்கு பார்த்துடலாம். சரி, இது என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அடுத்த வீடியோவில் பேசிக்கலாம். இப்போது 7.5 ரிசர்வேஷனாக இருந்தால் உனக்கு 2 சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணியிருப்பேன், உனக்கு 2 அலாட்மெண்ட் கிடைக்கும். ஒருவேளை நாட் அலர்ட்னு ஒன்று வந்திருந்தால் 1ல் அலாட்மெண்ட் ஆகிருக்கு, இல்லை 2மே நாட் அலர்ட் கூட வரலாம். ஸோ எதில் 2லையுமே போய் செக் பண்ணுங்கள். 2லையுமே உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் நல்ல கல்லூரி கிடச்சா அதை எடுத்துகிட்டு போயிருங்க. இது விட்டுருங்க, சும்மா விட்டாலே அது அலர்ட்மெண்ட் ஆகாது. ஸோ இதில் அலர்ட் ஆகிடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்கள், ஓகேவா? வேண்டாங்கிறது வேண்டான்னு சொல்லிவிட்டு வேணுங்கிறது அலாட்மெண்ட்டில் கன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஸோ அதனால் உங்கள் சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் வந்து பக்காவாக ரெடி பண்ணிட்டீங்களா அப்படின்னு 1க்கு 2 டைம் பார்த்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கான நேரம் பண்ணிவிடுங்க. அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என் டீம்மேட்டை கூப்பிடுங்க. ஸோ முக்கியமான விஷயம் இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து என்ன சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, லாஸ்ட் வரைக்கும் என்ன கொடுத்துருக்கீங்க, நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அனலைசேஷனுக்குள்ளே போய் டீப்பாக திங்க் பண்ணி நம்ம பாருங்கள். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு நாட் அலர்ட் வர்றதுக்கான அபாயம் இங்கே இருக்குதுன்னு நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அது எப்படி ஏங்கிறது நாளைக்கு தெரிய போகுது. ரிப்போர்ட் நாளைக்கு வரும், சரிங்களா? ஸோ எக்ஸாக்டான ரிப்போர்ட் என் கையில் கிடைக்கல, நாளைக்கு ரிப்போர்ட் வரும். அண்ட் ரொம்ப பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிடிக்காத கல்லூரி கிடச்சிருமோ அப்படின்ட்டு பயப்படுறீங்க. ஏன் பிடிக்காத மாதிரி வைக்கிறீங்க? 50 சாய்ஸ் கொடுக்குறியா, 50 சாய்ஸுமே ஓரளவுக்கு 50வது சாய்ஸ் கொடுக்குற காலேஜும் பிடிக்கிற மாதிரி வை. ஏன்னா பிடிக்காத ஒன்று கொடுத்து ஏதோ ஒன்று கொடுத்து அது கிடச்சிச்சுன்னா என்ன பண்ணுவேன்? அதனால தான் பிடிச்ச மாதிரி வை. கட்டாயமாக உங்களுக்கு வந்து நல்ல வாழ்க்கை அமையுங்கிறது நான் சொல்கிறேன். அண்ட் பெரும்பாலும் மாணவர்கள் இன்சிஸ்ட் பண்ணுறது கோயம்புத்தூர் சென்னை தான். கோயம்புத்தூர் சென்னையிலே வைங்க, தப்பு கிடையாது. பட் அதர் ஜோன்லேயும் பாருங்கள், திருச்சியில் இருக்கிறவங்க அண்டு திருநெல்வேலியில் இருக்கிறவங்க அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தூத்துக்குடி எல்லாமே எல்லா காலேஜும் அங்கே 1-2 காலேஜ் வந்து டாப் காலேஜஸ் இருக்குது. அதுவும் ப்ரிஃபர் பண்ணுங்கள், தப்பு கிடையாது. பட் கோயம்புத்தூர் சென்னை ஜோன் போட்டு பார்க்குறவங்க இருக்கீங்க. ஆனால் பெரும்பாலும் மாணவர்கள் இந்த வருஷம் கோயம்புத்தூர் சென்னை தான் பார்த்துருக்காங்க. அண்டு ஒன்று கம்ப்யூட்டர் சயின்ஸு, அதுக்கடுத்து ஏடிஎஸ், அதுக்கடுத்து இசி.
கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு அப்புறம் ஈஸி தான், அதுக்கப்புறம் தான் ஏடிஎஸ், அதுக்கப்புறம் ஐடி அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ட்ரிபிள் மெக்கானிக்கல் சிவில் யாருமே ப்ரிஃபர் பண்ணலை. 10% ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தொடர்ச்சியாக என்ன ரிப்போர்ட்டுங்கிறது பார்ப்போம், நாளைக்கும் வந்து பேசுவோம். அண்ட் இன்றைக்கி சாயங்காலம் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கன்ஃபர்மேஷன் பற்றி வீடியோ போடுவோம். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லாமே ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 பார்த்துட்டு இருப்பீங்க. இதுக்கெல்லாம் உங்களுக்கெல்லாம் ஒரு பாடம். ரவுண்ட் 2க்கு வேகன்சிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் சும்மா எழுதி மட்டும் வைங்க, உங்கள் வேகன்சிஸ் வந்ததுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அவங்க எவ்வளோ காலேஜ் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் எடுக்கிறாங்க, எவ்வளோ பேர் ஆப்சென்ட் ஆகுறாங்க, எவ்வளோ பேர் ஜாயின் பண்ணுறாங்கன்னு பொறுத்து நமக்கு வேகன்சி அமையும், அது பார்த்துக்கலாம். எனிவே நான் சொன்ன மாதிரி சாய்ஸ் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆகும். பட் அதுக்கு அனோவ் பண்ண வேண்டாம். நீங்கள் 2 மணிக்குள்ளே பண்ணுங்கள், சர்வர் இஷ்யூ வரும். நீங்கள் 2 மணிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு கிளாரிட்டியோடு நீங்கள் பண்ணுங்கள். என் டீம்மேட்டும் கூப்பிட்டு ஹெல்ப் பண்ணுவாங்க. யாரெல்லாம் நம்மக்கிட்ட சாய்ஸ் பில்லிங் ஹெல்ப் கேட்டிங்களோ, யாரெல்லாம் நம்மக்கிட்ட சாய்ஸ் சென்ட் பண்ணிங்களோ, அவங்க வந்து கண்டிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. நீங்களும் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நம்பர் இருக்குது. உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை கடைசி நிமிஷத்தில் அனுப்பிச்சும் கூட கேட்டுக்கலாம். 5 மணி டைம் இருக்குது. பட் இருந்தாலும் கடைசி நிமிஷத்தில் பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க, சர்வர் இஷ்யூ வரும். இருந்தால் இப்போவே பண்ணிடுங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். அண்ட் தேங்க்யூ, நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். எல்லாத்தோட நம்பருக்கும் உங்களுக்கு யார் யாருக்கு, ஏன்னா ஒரு லைன் கிடைக்காது, அதனால் 5 பேர்த்தோட நம்பர் கொடுத்துருக்கேன். அண்ட் எனிவே இந்த வீடியோ எல்லாத்துக்கும் கொண்டு போய் சேருங்க, ஏன்னா இது ரொம்ப முக்கியமான வீடியோ. சாய்ஸ் லாக் பற்றின அவேர்னஸ் யாருக்குமே தெரியாது, அதனால தான். ஓகேவா? ஸோ நாட் அலர்ட்டட் வந்தால் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிறது எல்லாமே டென்டேட்டிவ் டெவலப்மெண்ட் கன்ஃபர்மேஷன் வீடியோவில் பேசிக்கலாம். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.